ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணும். பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு கோமதி கோட்டரு பாட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இது என்னடா அது, இப்படி பண்ணலாமா தம்பி? வீட்டில் குடும்பத்துக்குள்ளே இப்படி கும்மி அடிக்கலாமா தம்பி? கம்முன்னு இருப்பான்னா கேட்குறாரா? ஒரு பாட்டிலை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் சருக்கு முறுக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நல்லா வருவையா, குடியே கெடுக்கும், குடியே இருக்கிற வீட்டையும் கெடுக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டைலாக்கை மாற்றி போடணும் போல இவருக்காகவே. கடைசியில் நான் குடிக்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்கா, நான் குடிக்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்கான்னு மருமகள்கிட்ட எல்லாத்திட்டையும் சுற்றி கேட்குறாரு. இங்கே இந்த குத்து நடந்தாலும் அங்கே அரசி ஒரு பக்கம் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கணக்கு பார்க்க அண்ணி பார்க்கட்டுமான்னு தங்கமயில் நைஸாக கேட்குது. ஏன்னா அவங்க அப்பா அமௌண்ட் எடுக்கிறது தெரியுது போல். இதுக்கு பேயினா ஜர்க்கு போல், இது கணக்குனா ஜர்க்கு போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை நீ நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அப்பா அன்னைய கணக்கில் வந்து 1100 ரூபாய் குறையுதுப்பான்னு சொல்ல உடனே யாருக்கு போகுது? நம்ம பாண்டியனுக்கு சந்தேகம் எப்பொழுதும் பழனி மேலே தாங்க போகும். உடனே பழனிக்கிட்ட போகுது. என்னடா இது, உடனே சுகன்யா மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுங்க. இவர் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் புருஷனை இப்போ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால நம்ம பழனியோட மூஞ்சும் வேற மாதிரி செத்து போச்சு. அதுக்கப்புறம் கதிரை வந்து கேட்க, நான் எதுக்குப்பா எடுக்கணும், நான் என் கடையிலேருந்து வரவே இல்லைப்பா உங்கள் கடைக்கின்றாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் மேன், ஒரு தொழிலதிபரை பார்த்து ஒரு 1100 எடுத்தியான்னு கேட்குறீங்க. என்ன பேச்சு இது? விடுங்க, 1500 தானேன்னு சொல்ல, எடே 100 ரூபாயா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா, கணக்கு இடிக்குதுன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அது உன் சம்மந்தின்னு உனக்கு ஏன் புரியலை? நம்ம சரவணன் ஒரு பக்கம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க. தங்கமயில ஐயோ பார்க்குறான்டா இன்னைக்கு செத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பழனி மேலே பழிய போட பழனிக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. பழனி சீக்கிரமாக இந்த விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்